வெல்கம் டு வர்ஷினி விலாக். வர்ஷினி விலாகிற்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நான் பூரி செஞ்சுட்ருக்கேங்க. அதில் கொஞ்சம் கூட ரவை சேர்க்கலை. மாவு பிசையும் போது எண்ணெயும் சேர்க்கலை, வெறும் உப்பும் தண்ணியும் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா 1 hour ஊற போட்டு பண்ணுறேங்க. தானாகவே நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கேன். இதோட லாங் வீடியோ வேணும்னா நான் போஸ்ட் பண்ணுறேங்க. முன்னாடியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் கூட நீங்கள் பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. எப்படி பொங்கி வருது பாருங்கள். சூடான சுவையான பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோடு சர்வ் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வர்ஷினி விலாகுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ்க்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ தட் இன்னும் பெட்டரான வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. எப்படி பொங்கி வருது பாருங்கள். ஒன்றா போட்டுட்ருக்கேன். ஒரு ரகசியமும் இல்லைங்க. 1 hour நல்லா ஊற போட்டிருந்தேன், அவ்வளோதான். பாருங்க, சுட சுட பூரிங்க. அதுக்கு மேலே நான் பூரி மசால் பண்ணியிருக்கேன். பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேங்க. கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு வரமிளகா தாளிச்சேங்க. தாளிச்சிட்டு நல்ல நைஸாக ஒரு 6 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டேங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கும் பட்டாணியும் குக்கரில் வெந்துட்டு அதை நல்லா மசிச்சு போட்டேங்க. கடைசியில் அரிசி மாவு கரைச்சி ஊற்றினேங்க. நீங்கள் கோதுமை மாவோ கடலை மாவோ கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்படி தான் நான் பூரி மசால் பண்ணினேன். நீங்கள் பச்சை மிளகா கூட தாளிச்சுக்கலாங்க தாளிக்கும் போது. இல்லை நீங்கள் டைரெக்டாக ரெட் சில்லி பவுடர், மிளகு தூள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். கேரட்டு வேறு அந்த மாதிரி என்ன பிடித்தமான காய்கறியோ அப்படி சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நான் செய்கிற ரெகுலர் மெத்தடில் செஞ்சுருக்கேங்க. சுட சுட பூரிக்கு இந்த மாதிரி ஆலு சப்ஜி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வர்ஷினி விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ ரெசிபியில் பார்க்கலாங்க. இதோட லாங் வீடியோ வேணுமா? நான் முன்னாடியே நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் திரும்ப வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. அதை போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.